வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் குக்கரில் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதை சதைச்சும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு, அளவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 விசில் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஒரு பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2 தண்டு கருவேப்பிலை. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்க போகிறோம். ரெண்டையுமே நல்லா எண்ணெயில் அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு, அதாவது இப்போது அளவாக தான் நம்ம இப்போ மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டில் இறக்க போகும்போது நம்ம மிளகுத்தூள் சேர்ப்போம். காரம் இல்லாத மிளகுத்தூளுங்கிறதுனால தான் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மிளகுத்தூளோட ரா ஸ்மெல் மட்டும் போகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம சேர்த்துருக்க தண்ணி எவ்வளோ அளவு இருக்குதுன்னு. கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருந்தேன். அதே மாதிரி நீங்களும் அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா நம்ம ட்ரை ஆக்கி எடுத்துக்க போகிறோம். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவு குறைஞ்சி வத்த தொடங்கும் போது அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வத்த தொடங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் திரும்பியும் நம்ம மிளகுத்தூள் தூவி தான் இறக்கணும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம கரம் மசாலா இதில் சேர்க்குறது கிடையாது, அதனால் சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நான் காரம் இல்லாத மிளகுத்தூளுங்கிறதுனால மறுபடியும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் காரம் அதிகமான மிளகுத்தூளாக இருந்தால் அளவாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கறியுமே நல்லா குழையிற அளவுக்கு வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.